குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நான் கேக்குறேன், நீ என்ன வழக்கு போட்டுருவ? வழக்கு போடுறேங்கிறான், மிரட்டுவேங்கிறான், எம்எல்ஏ விலை பேசுறேங்கிறான். இவனே என்னைய பிடிச்சுக்கோ நான் வெற்றி கொண்டான் உங்களை கொண்டான் நாங்க பேச மாட்டோம். நாங்க எதிர்கட்சியா 5 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மானங்கட்ட பையன், இவனுக்கு தகுதி இல்லாதவங்க எங்களுடைய கட்சியில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் இவன் என்ன செய்ய போறான்ற சிந்தனை யாருக்கு கிடையாது, முதலமைச்சருக்கு கிடையாது. எங்களுடைய தலைவர்களை அவமரியாதைப்படுத்தால் உன்னை அடித்து விரட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன். இவர் கோவில்பட்டியில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக 20ஆம் தேதி கைதானார். விசாரணைக்கு பின் தூத்துக்குடி 1வது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீதிபதி சுமதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். போலீஸ் தரப்பில் எம்எல்ஏவை காவலில் எடுத்து விசாரிக்க மனு செய்தனர். நீதிபதி ஏற்கவில்லை. எம்எல்ஏ மார்க்கண்டேயனை 15 நாள் கோர்ட் காவலில் வைக்க உத்தரவிட்டார். எம்எல்ஏ தரப்பு வக்கீல்கள் ஜாமீன் கோரி மனு செய்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. முதல்வரை எலும்பை உடைப்பேன் என எம்எல்ஏ கூறியுள்ளார். அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என அரசு வக்கீல் ஸ்ரீதேவி வாதிட்டார். எம்எல்ஏ பேசும்போது மேடையில் சில தலைவர்கள் இருந்தனர். யார் தூண்டுதலின் பேரில் அவர் இப்படி பேசினார் என விசாரிக்க வேண்டும் என போலீஸ் தரப்பு வாதம் இருந்தது. இது சாதாரண வழக்குதான், ஜாமீன் கொடுக்க வேண்டும், வேண்டுமென்றே இதை பெரிதுபடுத்துகிறார்கள் என எம்எல்ஏ தரப்பு வக்கீல்கள் வாதிட்டனர். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி சுமதி போலீசார் தாக்கல் செய்த மனுவையும் ஜாமீன் கேட்ட மனுவையும் தள்ளுபடி செய்தார். மார்க்கண்டேயன் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். வேண்டாமா